ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு. ஸோ நான் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து ஆஸ் யூஷுவல் டீயோட வந்து டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, நெக்ஸ்ட் டே வந்து அமாவாசை அப்படின்றதுனால அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து நான்வெஜ் எடுக்கல. நார்மலாகவே வந்து வீக் டேஸ் அப்படிலாம் போகும்போது நமக்கு வந்து டைம் இருக்கும், இந்த ஒர்க்லாம் வந்து இந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு. பட் சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு ஒர்க்குமே வந்து நம்மளோட இஷ்டப்படி பண்ணுவோம். டைம் வந்து இந்த டைமுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல். ஸோ மார்னிங் வந்து எழுந்ததுமே டீ அப்புறம் பிஸ்கட் இது ரெண்டுமே நம்ம வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். தேர்ஸ்டேவே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடு வந்து மாப் பண்ணிட்டேன். ஃப்ரைடே வந்து நம்ம அன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி நம்ம அகெயின் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மாப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பெட் வந்து மேக் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபுல்லாக அதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். மற்ற டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் போல் தான் வந்து பெட்டே வந்து மேக் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லை டைம் இருந்தது அப்படின்னா மார்னிங் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த எல்லா ஐடியாவுமே வந்து நான் அம்மாக்கிட்ட கேட்டு தான் வந்து பண்ணேன். நிறைய வந்து அம்மா வாங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து லிஸ்ட்டு கூட போடல, சும்மா மைண்டில் வந்து வச்சுட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஞாபகம் வந்ததை மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த கயிறு, அப்புறம் அந்த பைப்லலாம் வந்து கட்டுவாங்க, ஸோ அதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. பூவுமே வந்து 1 டே பிஃபோர் வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த சைட். பிகாஸ் வந்து அந்த சைடில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம லைட் வந்து போட்டாலுமே. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் வச்சு நான் எடுக்கிறதால கொஞ்சம் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கயிறு வந்து கட்டுவாங்க இல்லையா சாமி கும்பிட்டுட்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம ஊர் சைட்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து மொத்தமாக ரோல் பண்ணி நல்லா மஞ்சள்லாம் தடவி ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடைக்கல. பட் இல்லைனா எனக்கு வந்து அந்த மாதிரி கேட்டு வாங்க தெரிலையான்னு தெரியல. ஸோ நான் வாங்கினது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அம்மா வந்து மஞ்சள் வந்து நீயே ஆட் பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வாங்கின இடத்துல த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா லூஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு த்ரெட் வந்து எவ்வளோ ருப்பீஸோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. 4 ருப்பீஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே லூஸில் தான் நான் போன கடையில் வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து அந்த த்ரெட் பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ் லுக்கில் வந்து இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் வந்து ஏற்றி வச்சுட்டேன், பூ எல்லாமே வந்து வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இது நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பண்ணியிருப்போம், சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பச்சரிசியில் வந்து வெல்லம், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு ஒன்று பண்ணுவாங்க. மெயினாக வந்து எள்ளு வந்து போட்டு பண்ணுவாங்க, அதுதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். பட் எள்ளு வந்து நான் வாங்க மறந்துட்டேன். ஸோ அதனால் அப்போ போய் வாங்க சொல்லலாம் டக்குன்னு அப்படின்னு பார்த்தேன். பட் பரவாயில்ல, இருக்கிறத வச்சே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணேன். கொஞ்சமாக வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். வெல்லம் வந்து இடித்து அதில் வந்து போட்டு பொட்டுக்கடலை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளு தான் வந்து மெயின் டேஸ்ட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்து இது எப்படி பண்ணுவாங்க, எதை வச்சு பண்ணுவாங்கலாம் சுத்தமாக தெரியாது. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இது வந்து கொடுப்பாங்கன்னு மட்டும் தெரியும். பட் இப்போ வந்து எங்கள் அம்மா கிட்ட அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு நானே வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வாட்டரில் வந்து துளசி, சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே நான் அதெல்லாம் வந்து பண்ணலை. பட் அந்த வாட்டர் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே வந்து காமிச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக குளம், ஆறு, கிணறு இங்கே வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. பட் பக்கத்தில் இல்லாதவங்கலாம் பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இதை வந்து கட்டுவாங்க. ஸோ நானுமே அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து கட்டிட்டேன். மார்னிங் வந்து நாங்கள் சாப்பிடல. பிகாஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எங்கள் வீட்லேயுமே வந்து அப்படி தான். ஏதாவது சாமி கும்பிடணும் அப்படின்னா மார்னிங் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். டைரெக்டாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கான டிஷ் வந்து குருமா குழம்பு. சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வறுவல். இது ஹஸ்பண்ட் தான் பண்ணது. அன்றைக்கி குக் பண்ணது எல்லாமே ஹஸ்பண்ட் தான். பிகாஸ் நான் சாமிக்கு வந்து அங்கே சாமி கும்பிட்றதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்ததால் குக் ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த டே வந்து ஆக்சுவலி இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு. நெக்ஸ்ட் டேயுமே வந்து ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அமாவாசை என் ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்குமே வந்து சாம்பார் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது. வடை மாவு வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் நான் தான் ஆக்சுவலி இதை பண்ணேன். ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.